அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது 5 தூண்கள். அந்த தூண்களில் ஒன்று ஹஜ் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்கதுதான் ஹஜ். இன்னும் ஒரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்திலே, வணக்க வழிபாடுகளில் மிகச் சிறந்தது ஹஜ் என்பதை ஒரு இடத்திலே சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிம்லே பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, அமல்களில் மிகச் சிறந்தது எது? அமல்களில் மிகச் சிறந்தது எது? அதற்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹுவை நம்புவதும் அவனது தூதரை நம்புவதும் என்று சொல்கிறார்கள். மீண்டும் கேள்வி கேட்கப்படுகிறது, பின்பு எது? அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் புரிவது என்று சொல்கிறார்கள். மீண்டும் கேள்வி கேட்கிறார், அமல்களிலே மிகச் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில இடங்களிலே இந்த ஹஜ்ஜின் சிறப்பை சொல்கிற நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள், ஹஜ் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிவதற்கு சமமானது என்று சொல்வார்கள். ஒரு சஹாபி வந்து அல்லாஹுவின் தூதரிடத்திலே அமல்களில் மிகச் சிறந்தது எது என்று கேட்ட நேரத்தில் முதலாவது ஈமானை சொல்லிவிட்டு 2வது ஜிஹாதை சொன்னார்கள், 3வது ஹஜ்ஜை சொன்னார்கள். ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிவதற்கு சமனானது என்பதையும் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஜிஹாதை நாம் அமல்களிலே மிகச் சிறந்ததாக நாம் காண்கிறோம். எங்களுக்கு ஜிஹாத் செய்கின்ற அறப்போர் புரிகின்ற பாக்கியம் கிடையாதே யா ரசூலல்லாஹ். எவ்வளவு பெரிய கவலைன்னு பாருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. வணக்க வழிபாடுகளில் மிகச் சிறந்தது என்று நீங்கள் அறப்போர் புரிவதை சொல்கிறீர்களே, அந்த அறப்போர் புரிகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடையாதே அல்லாஹுவின் தூதரே என்று கவலையோடு கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் தெரியுமா? இல்ல, அப்படி அல்ல ஆயிஷாவே, உங்களுக்கும் அல்லாஹுவின் பாதையிலே ஜிஹாத் செய்கின்ற நன்மை தரக்கூடிய ஒன்று இருக்கிறது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் பாதையில்
அறப்போர் புரிகின்ற நன்மையை தரக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் ஹஜ் என்றார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றார்கள். இது யாருடைய விடயத்திலே? பெண்களுடைய விடயத்தில். பெண்களுடைய விடயத்திலே ஹஜ் என்பது அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதற்கு சமனானது, ஜிஹாத் செய்வதற்கு சமனானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய சிறப்பாக சொல்கிறார்கள். என்றால் ஹஜ் எந்த அளவுக்கு சிறந்தது, அதுவும் பெண்களுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது, ஆண்களுக்கு கிடைக்கின்ற மிகச்சிறந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றுக்கு சமனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஹஜ் எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செவியுற்ற நேரத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஃபலா அதஉல் ஹஜ் பஅது, நான் இதற்கு பின் ஹஜ்ஜை ஒரு வருடமாவது நான் விட மாட்டேன். ஏன்? ஹஜ் என்பது எங்களது ஜிஹாத், பெண்களாகிய எங்களது ஜிஹாத். அவ்வளவு பெரிய நன்மையை தருகின்ற இந்த ஹஜ்ஜை நான் இதற்கு பின்னால் விடமாட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், பல கஷ்டங்களை பொறுத்து கொள்கிறோம், பொறுமையோடு இருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக வேண்டி செய்கிறோம்? என்ன நோக்கம்? இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அதற்குரிய கூலி என்ன தெரியுமா? அல் ஜன்னா, சுவர்க்கம் என்று சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக வருகின்ற இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ரா செய்துவிட்டு இன்னொரு உம்ரா செய்கின்ற வரைக்கும் இடையிலுள்ள பாவங்களுக்கு அந்த உம்ரா கஃபாராவாக அமைகிறது என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சுவர்க்கத்தை தவிர வேற ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். ஹஜ் சுவர்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அதற்கு கூலி சுவர்க்கம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அதே போன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அது அமைந்துவிடும். ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்ட ஒரு மனிதராக அவர் ஹஜ்ஜிலிருந்து மீண்டு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. யார் ஒருவர் ஹஜ் செய்கிறார், அந்த ஹஜ்ஜுடைய நோக்கம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டி என்றிருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும். அதில் அந்த இஹ்லாஸில் எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது. உலகத்திலே என்னை பார்த்து நான் ஹஜ் செய்தேன் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, இறைவனுக்காக வேண்டி, படைத்த அந்த ரப்புக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்துடன் ஹஜ் இருக்க வேண்டும். முதலாவது ஃபலம் யர்ஃபுஸ், அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே, ஹஜ்ஜில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே மோசமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது, ஆபாசமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. அந்த ஹஜ்ஜில் எந்த விதமான பாவங்களும் நடக்கக்கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை நாம் இப்படியும் விளங்கலாம். வலம் யர்ஃபுஸ், ஆபாசமான வார்த்தைகள் என்று சொல்கிறோமே, அது எமது கையடக்க தொலைபேசி மொபைல்கள், அந்த மொபைல்களுக்கும் இது பொருந்தும். அந்த மொபைல்களை வைத்துக்கொண்டு
ஹஜ்ஜுடைய காலங்களிலே இறைவனுடைய கண்ணியத்தை போக்குகின்ற மாதிரியான விடயங்களில் ஈடுபடுவது, ஹஜ்ஜுடைய காலங்களில் இருந்து கொண்டு இறைவனுடைய கண்ணியமான அந்த இடங்களில் இருந்து கொண்டு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பது, அதிலே ஆபாசமான போட்டோக்கள், ஆபாசமான வீடியோக்கள் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதில் வந்து விடுகிறது. உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் முதல் உங்களுடைய மொபைல்களை எங்கேயாவது வைத்து விட்டு சென்று விடுங்கள். முதல் கண்டிஷன், உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகனை போன்று ஹஜ் செய்துவிட்டு யாருக்கெல்லாம் திரும்பி வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும்? பாவங்கள் நடக்காமல் இருப்பதற்குரிய வழிகளை அவர் செய்து கொள்ள வேண்டும். அந்த வழிகளில் மிக முக்கியமானதுதான் இந்த மொபைல். மிக முக்கியமானது. நாம் விரும்பியோ விரும்பாமலோ வாட்ஸ்அப் குரூப்பிலிருந்து எவனாவது போட்டு விடுவான், ஃபேஸ்புக்கிலே யாராவது பதிவு செய்து விடுவார்கள், அது எமது மொபைலுக்கும் வந்துவிடும். அந்த இடங்களில், அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் அதை நாம் திறந்து பார்ப்பதென்பது எமது ஹஜ்ஜுக்கு ஒரு ஆபத்தாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இறைவன் திருமறையிலே ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களுக்கு இறைவன் சொல்கிறான், ஃபதஸவ்வது, நீங்கள் ஹஜ் செய்வதற்குரிய ஆயத்தம், தயார் நிலையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? உங்களுக்கு பணம் தேவைப்படுமா? தேவையான அளவு பணம், ஆடை, இது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஜாதி, அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த கட்டிச்சாதம் இருக்கிற அந்த பொருட்கள் இருக்கிறதே, அதில் மிகவும் சிறந்தது தக்வா என்று இறைவன் சொல்கிறான். ஏன் அவ்வாறு சொல்கிறான் தெரியுமா? ஹஜ் கடமை என்பது ஒரு போராட்டம் மாதிரி. பல நாட்டு மக்கள் அங்கே ஒன்று சேருவார்கள், பல குணமுடையவர்கள் வருவார்கள். அந்த ஹஜ் கடமை செய்கிற நேரத்திலே பொறுமை மிக முக்கியம். அதுக்குத்தான் இறைவன் திருமறையில் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி தயார் செய்கின்ற பொருட்களில் மிகவும் சிறந்தது தக்வா, இறையச்சம். அந்த இறையச்சத்தை நீங்கள் அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே உங்களுக்கு பொறுமை தேவைப்படும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கும் மனப்பான்பு இருக்க வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும். இந்த இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஹஜ்ஜாக அந்த ஹஜ் இருக்க வேண்டும். பிறருடைய தேவையை மதிக்கக்கூடியவர்களாக, பொறுமையோடு செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். இவ்வாறு அந்த ஹஜ் இருக்கிற நேரத்திலே அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஹஜ்ஜாக மாறிவிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது முதலாவது அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை எமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த முறையில் அந்த ஹஜ் இருக்க வேண்டும். அதிலே நூதனமான செயல்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தராதவைகள், கற்றுத்தராதவைகள், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் எதுவுமே அதில் சேர்க்கக்கூடாது. இப்படி இருக்கின்ற ஹஜ் தான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். இதற்கு இறைவன் வைத்திருக்கின்ற கூலி சுவர்க்கமாக இருக்கிறது. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.